ஒரு 50 சென்ட் இவர் உற்பத்தி பண்ணுற மருந்து வாங்கி போய் உபயோகித்து பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. அவருடைய பணத்தை தான் அவர் விரயம் செய்தார், ஆனால் மக்களுக்கு நல்ல மருந்துகளை விநியோகம் செய்தார். இங்கு வந்திருக்கின்ற விவசாயிகள் ரசாயனம் போட்டிகளே, களைக்குள் எடுத்தீர்களே, என்னென்னமோ செய்தீர்களே, ஏதாவது ஒரு விவசாயி இந்த தோட்டத்தில் இருக்கிற மிளகாயை போலவோ மக்காச்சோளத்தை போலவோ கத்திரிக்காயை போலவோ யாராவது உற்பத்தி செய்து என்றால் எழுந்து நில்லுங்கள், அவர் காலை தொட்டு நான் வணங்குகின்றேன். கல்லூரியிலே படிக்கவில்லை, கடனியிலே படிக்கவில்லை, கழனியிலே படித்திருக்கின்றார். கழனியிலே படித்த படிப்புத்தான் உழவர்களை உயர்த்தி நிறுத்தும். அழைப்பை ஏற்று வெகு தொலைவில் இருந்தும் இங்கே வந்து பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் இருந்து ஒரு பெண் அங்கே இருந்து நிலமே இல்லை, இனி வருங்காலத்தில் உணவு கிடைக்காது, விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமோடு வந்திருக்கின்ற அந்த சகோதரியை அனைவரும் கைதட்டி வாழ்க. நான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதி பிறந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு மிடில் ஏஜ் மேன். அக்ரிகல்ச்சரல் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இண்டஸ்ட்ரியல், லோ எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ், சஸ்டபிள் அக்ரிகல்ச்சரல். ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை தவறாக சொன்னார், நான் படிக்கவில்லை என்று. கல்லூரியிலே படிக்கவில்லை, கடனியிலே படிக்கவில்லை, கழனியிலே படித்திருக்கின்றார். அந்த கழனியிலே படித்த படிப்புத்தான் உழவர்களை உயர்த்தி நிறுத்தும். நீ கல்லூரியிலே படித்த நம்ம ஐயா இருக்கிறார்கள், அவரால் ஐயா செய்த வேலையை ஒன்று கூட செய்ய முடியாது. காரணம், அவர் உயரதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும். ஐயா அவர்தான் ராஜா, அவர்தான் மந்திரி, எல்லாமே அவர்தான். இங்கு வந்திருக்கின்ற விவசாயிகள் ரசாயனம் போட்டிகளே, களைக்குள் எடுத்தீர்களே, என்னென்னமோ செய்தீர்களே, ஏதாவது ஒரு விவசாயி இந்த தோட்டத்தில் இருக்கிற மிளகாயை போலவோ மக்காச்சோளத்தை போலவோ கத்திரிக்காயை போலவோ யாராவது உற்பத்தி செய்து என்றால் எழுந்து நில்லுங்கள், அவர் காலை தொட்டு நான் வணங்குகின்றேன். நீங்கள் பேங்கில் கடை வாங்க போட்டு அந்த கடனை திருப்ப இதான உங்களால் முடியுது. ஒரு விவசாயி தமிழ்நாட்டிலே யாரும் வாங்காத ஒரு ஆடிக்காரை வந்து நிறுத்தியிருக்கின்றார், 2 பென்ஸ்காரை நிறுத்தியிருக்கின்றார். நீங்கள் டிவி ஸ்விஃப்ட் தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? உங்களுடைய மூளையை தயவுசெய்து ஐயா விட்டு அடமானம் வைத்து விடுங்கள். யாராவது இங்கே உள்ள விவசாயிகிட்ட கேட்கின்றேன், உங்கள் நிலத்தினுடைய pH வேல்யூ என்னென்ன தெரியுமா? யாரா சொல்லுங்கள். உங்கள் நிலத்தின் தண்ணீருடைய TDS என்ன தெரியுமா? தெரியாது. உங்கள் நிலத்தில் இருக்கிற பாக்டீரியா என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஐயா அனைத்தையும் படித்துவிட்டு கழனியில் கல்லூரியில் அல்ல கழனியில் படித்திருக்கின்றார். அந்த எண்ணெயிலே என்ன உயிர் உண்டாக்குகிறது, மகசூலை எவ்வாறு உண்டாக்குகிறது என்பதை படித்திருக்கின்றார். ஆகவே அவர் படித்தவர். நான் 1968 விஞ்ஞான மேதை GD நாயுடம் படித்தேன்.
அவர் என்னை தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். ஒரு சோளத்தட்டையிலே 32 கதிர்கள் வரவழைத்து வைத்திருந்தார். பருத்தி செடி 14 அடி உயரம் வளர்த்து வைத்திருந்தார். அந்த பருத்திக்கே ஜிடி நாயுடு காட்டன் என்று பெயர் வைத்தார் வெளிநாட்டுக்காரர். அதே விஷயத்தை 1968க்கு பின் 2225 அந்த ஜிடி நாயுடு மறு உருவத்தை நான் பார்க்கின்றேன். எந்த விவசாயியாவது பருத்தியிலே முதல் சோளம் 5 கிராம் எடுப்பது அபூர்வம். 4 கிராம் நார்மல். எல்லா விவசாயம் 3 கிராம் சோளம் தான் இருக்கும். இங்கே 8 கிராம் ஒரு பருச்சோளை எடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த விதையிலே பார்த்தால் எந்த பருத்தி விதையும் விவசாயம் பண்ணுறதில்ல 22லிருந்து 26 விதை தான் இருக்கும். அவர் சொலை எண்ணி பாருங்கள், எத்தனை விதை இருக்கின்ற பாருங்கள். ஏன் அவர் ஏக்கருக்கு 45 குண்டால் 50 குண்டால் எடுக்க முடியாது? நீங்கள் ஏன் ஏக்கருக்கு 4 குண்டால் 5 குண்டால் எடுக்கிறீர்கள்? 3 குண்டால் எடுக்கிறீங்களா? உங்களை பாராட்டு மாலை ஓடணும். மாலை அவருக்கு ஏக்கர் 3 குண்டால் எடுக்கார், அவருக்கு மாலை ஓடுங்க. முதல்ல இந்த ஒரு தொழில்நுட்பத்தை ஐயா அவர்கள் மாதம் ஒருவர் சொன்னார்கள். ஒரு கல்லூரியிலே படிப்பதற்கு நான் 5 வருடங்கள் படிக்க வேண்டியிருக்கின்றது. நான் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி குழு உறுப்பினராக 9 ஆண்டுகள் பணி செய்தேன். ஒரு சயின்டிஸ்ட் 180 விஞ்ஞானிகளோடு பணிபுரிந்தேன். ஒரு விஞ்ஞானி கூட ஐயா செஞ்ச தொழில்நுட்பத்தை ஒன்று கூட எனக்கு சொல்லித்தரவில்லை. அது பிறகுதான் நான் அவர்கள் சொன்ன ரசாயனத்தை மூடமுடையாக கொட்டினேன். நிலத்தை எங்கள் தாத்தா ஒன்றுமே படிக்கவில்லை, நீ என் நிலத்தை கறிக்கட்டை ஆக்கி விடுவாய் என்று அந்த வார்த்தை சொன்னார். நான் நம்பவில்லை. கடைசியில் கறிக்கட்டையான பின் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தா நான் உருப்பட மாட்டேன்ட்டு நல்லா தெரிஞ்ச பிறகு இப்போது இயற்கை விவசாயத்தை பண்ணி கொண்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு இயற்கை விவசாயத்திலே ஜெயித்து கனடாவிலிருந்து ஒரு விருது பெற்றேன். உலகிலே யாரும் செய்யாத ஒரு விருதை பெற்றிருக்கின்றேன். இப்போது அதைவிட இப்போ ஐயாவை விட நான் படிக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கின்றேன். யாருமே செய்யவில்லை. இந்த கடலில் யாராவது சொல்லியிருக்கு, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வைப்போம் கடலில் யூஸ் பண்ணிட்டு. அந்த கடல் பாசியை யூஸ் பண்ணுறாங்க. ஐயா செய்த தொழில்நுட்பத்தை யாருமே செய்யவில்லை. கண்கூட பார்த்து விட்டோம். 256 கிராம் மேலே மக்காச்சோள கருதி இருக்குது. அவர் நிலத்தில் 2க்கு 1 போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 23,156 செடி அவர் தோட்டத்தில் இருக்குது. 250 கிராம் போட்டால் எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்கள். அதில் ஒரு 5 குண்டால் கழிச்சிட்டாலும் கூட 40 குண்டால் வருது. இந்த தொழில்நுட்பத்தை கல்லூரியிலே 5 வருடம் படிக்க வேண்டிய படிப்பை ஐயாவிடம் ஒரு 20 தடவையாவது வந்து நம்ம படித்து விட்டால் நாம் தான் தமிழ்நாட்டில் சிறந்த விவசாயி என்று உறுதியாக சொல்ல வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தக்க நன்றி கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம். சென்னையசவன். நான் வந்து யூரோப்பில் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். பிஹெச்டி மைக்ரோபயாலஜியில் தான் பண்ணேன். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கீழெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து வர்றப்போ சரி நம்ம அங்கெல்லாம் இருந்துட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறோமேன்ற ஒரு தாட்டோடு வந்தது தான். ஆனால் தாத்தா கிட்ட வந்து வேலை பார்க்குறப்போ அப்போ நான் வந்ததுக்கும் இப்போ நான் வர்றதுக்கும் அப்போ நான் வந்து 0 அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறப்போ அப்போ இருந்தது 0. இப்போ வந்து கொஞ்சமாவது எனக்கு அதாவது ஒருத்தவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு என்ன தேவையோ அதை வந்து நம்ம படிக்கணும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நாட்டுக்காக என்ன தேவை, ஒரு இப்போது நீங்கள் வந்து பயிர் வந்து நல்லா வாழணும்னா அதுக்கு என்ன தேவை அதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ தாத்தா வந்து சொல்கிறாங்க இல்லையா, 2 மணி வரைக்கும் முழிச்சிருப்பேன், 2 மணிக்கு திடீர்னு ஒன்று தோணும் அப்படின்னா காலையில் வந்ததும் சொல்லுவாங்க இது வந்து செய் அப்படின்ட்டு. எனக்குலாம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரீசனே இருக்கும்.
அதை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு நிறைய வாட்டி கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கு, புல்லரிச்சிருக்கு. சார் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய படிப்பு படித்தவங்கலாம் கூட அந்த அளவுக்கு ஆராய்ஞ்சு பார்த்து அந்த நுண்ணறிவு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஏதோ மேலோட்டமாக பெரிய பிரச்சனைன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குரிய சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தாத்தா சொல்கிறதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் ரீசன் வந்து இருக்குது. நான் இங்கே இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் வந்து தாத்தா தான். தாத்தா மாதிரி ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காது. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் இப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து வேலை பார்க்குற நம்ம ஒரு பாக்கியம் வந்து கிடைக்காது. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தாத்தாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதன் பின்பு படிப்படியாக பல ஆராய்ச்சிகளை செய்து அவர்தான் தோல்வியுற்றார். அவருடைய பணத்தை தான் அவர் விரயம் செய்தார். ஆனால் மக்களுக்கு நல்ல மருந்துகளை விநியோகம் செய்தார். இறுதியில் அதன் விளைவாக நெல்லிலே ஒரு ஏக்கருக்கு பல குவிண்டால்கள், இப்போது கூட பார்த்தோம் அல்லவா மக்காச்சோளம், மானாவாரி பயிர் ஏக்கருக்கு குறைந்தது 50 குண்டால் 40 குண்டால் 70 குண்டால் ஆகும். அப்படித்தான் அவர் விவசாயம் படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தாம் பிறந்த மண்ணுக்கு, தாம் பிறந்த சொந்த ஊருக்கு, புண்ணிய பூமிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது தம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இங்கு வந்து வேளாண்மை பயிற்சி பள்ளியையும் புதிய ஆராய்ச்சி நிலையத்தையும் நிறுவி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். தன்னுடைய இறுதி காலத்தில் மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்று ஒரே உயர்ந்த எண்ணத்திற்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக அவர் நமக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு இந்த பொருள்களை விற்பனை செய்துதான் அதில் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகள், தன்னுடைய ஆராய்ச்சிகள் மக்களை முழுமையாக போய் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திற்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்போது கூட நாம் களத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு சிலர் கார்களிலும் பைக்குகளிலும் போனார்கள். ஆனால் ஐயா பொன்னுச்சாமி அவர்கள் நடந்தே சென்றார். வரும்போதும் அந்த ஃபீல்டு முழுவதும் நடந்தே பார்த்துவிட்டு எல்லா செடிகளையும் மரங்களையும் வாழை என பல்வேறு காய்கறிகளையும் பார்த்துவிட்டு அவர் வந்தார். இந்த அயராது வரையிலும் உழைப்பு 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 விவசாயிக்காக உழைத்து கொண்டே இருக்கின்றார். ஆதலால் அவர் நமக்கு செய்ய வேண்டிய பணியை அவர் செய்ய நினைக்கின்றார். அவரிடமிருந்து நாம் ஆலோசனைகளை வழங்கி அவர் வேளாண்மை பயிற்சி பள்ளியையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதிலும் உங்கள் உற்றார் உறவினர்களிடம் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி அவர் விவசாயத்திற்கு நல்ல மகசூல் வரும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவருக்கு சொல்ல தகுதி இருக்கின்றது. ஒரு முன் உதாரணமாக வாழ்கின்றார் என்றால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பெரியார் டிரைவராக இருக்கிறேன். அது போக எனக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு வந்து பகுதி நேரமாக நிலத்தில் தான் முழுவீச்சா பார்க்குறது. எலுமிச்சந்தோப்பு ஒரு 3 ஏக்கர் இருக்குதுய்யா. அதில் ஊடு பயிராக 1 ஏக்கரில் மிளகாய் நட்டுருக்கையா. மருந்து வந்து இங்கே கிடைக்காம நான் போய் ஆந்திரா போய்ட்டு 2 டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஐயா தான் கேள்விப்பட்டு சொன்னார், ஏன் அவ்வளோ தூரம் போகிறேன், இங்கேயே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு. மருந்து மிளகாய் நடுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே மருந்து வாங்கிட்டு வச்சுட்டு அதுலேருந்து கண்டினியூ ஐயா எப்படி சொல்லுவாரோ அதே போல் மருந்து அடிச்சுட்டே வந்தால் போன வாரம் தான் அந்த 10 ரவுண்டு மருந்து முடிஞ்சுது. வாங்கின்னு போகிறதுக்கு வர்றதுக்கு தான் இன்விடேஷன் வந்தது. இதை பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு போகலாம் தான் மருந்து வாங்கிட்டேன். இது வரைக்கும் அடித்ததில் மிளகாய் செடி நல்லா இருக்குது. மொதல் பறி 714 கிலோ வந்தது. 2வது பறி 3.5 டன் வந்தது ஐயா பச்சை மிளகாய். 3வது பறி இன்றைக்கி பறிக்கிறாங்க.
பறிக்கிறாங்க. அந்த சுற்று வட்டத்தில் எனக்கு நாற்று கொடுத்தவரும் கூட்டின்னு வந்திருக்கிறேன். விதை கூட நாற்று நர்சரியிலேருந்து நாற்று வாங்கினவரும் கூட்டின்னு வந்துக்கிறேன். அவரும் பக்கத்தில் இருக்கிற நிலத்தெல்லாம் போய் பார்த்துருக்குறாரு. இருந்தாலும் உங்களது மாதிரி அவங்களது இல்லை, ஆனால் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க பக்கத்தில். உங்களது மாதிரி இல்லை, உங்களது நல்லா இருக்குதுன்னு அவரே நேற்று வந்து சொல்லிட்டு போனால் அவரையும் கூட கூட்டின்னு வந்திருக்கிறேன். இப்போ 3வது பறி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா ஏன் சொல்கிறேன்னா, அதாவது உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியும். ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவடு வஸ்தான் யார் நம்ம ஐயாவை பார்த்து சொல்லுவாங்க ரைத்தில். ஐயா அப்படி சொல்ல மாட்டார், மீரியம்மாக்கு தேவடுன்னு சொல்லுவார் ரைத்தில் பார்த்து. அப்படி அங்கே ரொம்ப ஆந்திரா கர்நாடகாவில் அவ்வளோ க்ளோஸு. ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஆர்கானிக் மருந்து உற்பத்தி பண்ணனாக்கா அந்த மருந்தை வச்சு விவசாயி ஒருத்தர் பேட்டிக்கான ஒருத்தர் வீடியோ இருப்பார், அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் ஐயா கொடுத்த மருந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் சுற்றுவார். யார் மருந்து வாங்கின விவசாயி போய் பார்ப்பார். பார்த்துட்டு அந்த மருந்து அடிச்சிடா எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நேரடியாக போய் பார்ப்பார் இடத்த. அவர் கூட 15-20 விவசாயி இருப்பாங்க. அவர் சொல்கிறது மருந்து நல்லா இருக்குமா, 2 பேர் வச்சுன்னு பேட்டி எடுக்கிற மருந்து நல்லா இருக்குமா, அப்பயே மனசில் பட்டுது. 7 வருஷமாக யூடியூப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன். கொரோனாவுக்கு முன்னாடி போய்ட்டு ஒரு டைம் தான் வாங்கினேன் மருந்து. கொரோனாவுக்கு அப்புறம் வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு டைம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு 2 டைம் வாங்கினேன். வாங்கின வந்து அடித்த பிற்பாடு தான் ரிசல்ட்டு 100% மன திருப்தியாக இருக்குது. கெமிக்கலில் அடித்து பார்த்தாங்க நின்று போச்சு. இதோட இதை வந்து அடிச்சுட்டு நல்லா இருக்குது, இதோட கண்டினியூ பண்ணான்னு சொல்லிட்டு தான் மருந்து வாங்கி போகிறதுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் தென்னகத்தின் ரத்னன் டாட்டான்னு சொன்னார். நான் சொல்லுவேன், தென்னகத்தின் விவசாயிகளுடைய உயிர் நண்பன் மண்புழு இல்லைங்களா, அதுக்கு மேலே அவர். தென்னகத்தின் விவசாயிகளுடைய நண்பன் மண்புழுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஐயா வந்து அதற்கு மேலே ஒரு படி நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய உள்ளூர் குளம் தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற விவசாயம்லாம் என்னடா பெரிய இதை சாதிச்சுட்டான் அது அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 50 சென்ட்டு, நீங்கள் 10 ஏக்கர் வச்சுருங்க, 5 ஏக்கர் வச்சுருங்க, 1 ஏக்கர் வச்சுருங்க, ஒரு 50 சென்ட்டு இவர் உற்பத்தி பண்ணுற மருந்து வாங்கி போய் உபயோகித்து பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நான் விளம்பரத்துக்கோசம் சொல்லேன், நான் உற்பத்தி இப்போ நான் வந்து வாங்கின்னு வந்து பயன்படுத்திட்டு மனசார பார்த்துருந்து சொல்கிறேன். அப்போ உலகத்தில் வந்து எல்லாரும் வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை உணவு. அந்த உணவை கொடுக்கக்கூடியவர் உழவன். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தான். உண்மையிலே யாராக இருக்கட்டும், எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்கணும். அது மட்டும் இல்லை, அவருடைய ஒரு தாழ்ச்சியான குணம். கண்ணதாசன் கூட சொல்வார், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு சொல்வார். இந்த இது கூட இந்த மலரில் இந்த எழுத்து ஆக்கம் கவிதை அது நாம் பண்ணியிருக்கிற விட அவருடைய ஐடியா சில அவருடைய கருத்து வந்து அதுக்கு காரணம் ஒரு விதையை போட்டால் செடி வளருது. அப்படி தான் அவருடைய கருத்தை தான் நான் வந்து இதில் செயல்பாடாக்கியிருக்கேன். அவருடைய எண்ணங்கள் மிகப்பெரிய, அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் இருக்கு. அதை ஆழ்ந்து நான் அவர்கிட்ட கவனித்தேன். விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு குறுகிய ஏரியாவில் நீங்கள் ஒரு 50 சென்ட் இடம் வச்சுருந்தாலும் கூட அதில் அதிக மகசூல் பெறுற அளவுக்கு ஒரு வியத்தகு சாதனையை புரிக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினோம்னா நிச்சயமாக அதில் வந்து நிறைய சக்ஸஸ் இருக்குது. நம்ம நாடு நல்லா செழிக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் பெருகணும்னா விவசாயிகள் தான் அதுக்கு அடிப்படை காரணம். அந்த விவசாயிகள் வாழ்க்கை நல்லா முன்னேறணும். அவர் ஆதங்கப்படுறார், ஐயோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்களே, இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க வாழ்க்கையை நான் வந்து எப்படியாவது உயர்த்தணும். ஏன்னா கடவுளுக்கு அடுத்தாப்புல கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. அதை ஊக்குவித்து அதை வளர்த்து உலகத்தில் அதுக்கு உணவு கொடுத்து வளர்க்குறது யாரு? விவசாயி தானே. அப்போ அந்த விவசாயி நல்லா இருக்க வேண்டாமா? இத்தகைய ஒரு பெருந்தன்மையான ஒரு எண்ணம் யாருக்கு வரும்? அதுக்கு அவர் அயராது உழைக்கிறார். அதனால் விவசாயம் செய்கிறோமோ அப்படின்னு அது ஒன்றும் கேவலமான தொழில் கிடையாது. உலகத்திலேயே வாழ வைக்கிறவங்க விவசாயி தான். அதனால் எல்லாத்தையும் விட முக்கியத்துவம் விவசாயிக்கு தான் உண்டு.
அது உண்மை. அதனால இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் நழுவ விடாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அவங்கவுங்க ஃபோன் நம்பருக்கு அறிவிச்சிருவாங்க. அதுபடி நீங்கள் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி முழுமையான பயனை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பை நல்கி உங்கள் விவசாயத்தை பெருக்கி அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். உழவர்கள் வாழ்வு உயர வேண்டும். உலகத்திலே இந்த உழவர் சமுதாயம் தலை நிமிர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு கிங் மாதிரி இருக்கக்கூடிய காலம், ஒரு பொற்காலம், அந்த காலம் வர வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.